மெரினாவில் 5 பேர் பலியான சம்பவம் குறித்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியவற்றை தற்போது பார்க்கலாம். அடிப்படை வசதி எதுவும் செஞ்சு கொடுக்கலாம் மாநகராட்சி குடிநீர் வசதி எங்கேயுமே வைக்கல. அது தவறான ஒன்று. நீங்கள் பல இடத்துல பார்த்துருக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னெச்சரிப்பே தந்திருக்கிறாங்க. குடையோட வாங்க, தண்ணியோட வாங்கன்னு சொல்லலாம். இது மத்திய சர்க்கார் ஏற்பாடு செஞ்ச ஒரு நிகழ்ச்சி. தமிழக அரசு என்னென்ன கேட்டிருக்கிறோ அதெல்லாம் செய்திருக்கிறது என்று மா சுப்பிரமணியம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். போதுமான முன்னேற்பாடுகள் பண்ணல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்த்தா கும்பகோணத்தில் 2 பேர் குடிக்கும்போது 100 பேர் செத்தாங்களே, அது மாதிரியா நடந்தது. அதெல்லாம் அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது எல்லா விதமான ஏற்பாடும் செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அதுபோல வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததா செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால செத்ததை வைத்துக் கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் அரசியல் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிச்ச போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்கன்னு இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த காரியம், எப்படி செத்தாங்க, காசு ஆஃப் தி டெத்தே இன்னும் தெரியல, இன்னும் ரிப்போர்ட் வரல. பொதுவாக அடிப்படை வசதி எதுவும் செஞ்சு கொடுக்கலாம் மாநகராட்சி குடிநீர் வசதி எங்கேயுமே வைக்கல. அது தவறான ஒன்று. நீங்கள் பல இடத்துல பார்த்துருக்கலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முன்னெச்சரிப்பே தந்திருக்கிறாங்க. குடையோட வாங்க, தண்ணியோட வாங்கன்னு சொல்லலாம். இது மத்திய சர்க்கார் ஏற்பாடு செஞ்ச ஒரு நிகழ்ச்சி. தமிழக அரசு என்னென்ன கேட்டிருக்கிறோ அதெல்லாம் செய்திருக்கிறது என்று மா சுப்பிரமணியம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். போதுமான முன்னேற்பாடுகள் பண்ணல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி பார்த்தா கும்பகோணத்தில் 2 பேர் குடிக்கும்போது 100 பேர் செத்தாங்களே, அது மாதிரியா நடந்தது. அதெல்லாம் அவங்களா ஏற்படுத்திக்கிறது. இது எல்லா விதமான ஏற்பாடும் செய்து 15 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். அதுபோல வெயில், கடுமையான வெயில். தேர்தல் பிரச்சாரத்தில் 2015 ஜெயலலிதா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனபோது அவங்க கட்சி கூட்டத்திலே 6 பேர் செத்ததா செய்தி இருக்கு. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அதனால செத்ததை வைத்துக் கொண்டு அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது. இதுக்கும் அரசியல் தொடர்படுத்தி பேசக்கூடாது. இவர்களுடைய அதை பற்றி ஏடிஎம்கே பேசுவதற்கு எந்த லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. காரணம், ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிச்ச போது கும்பகோணத்தில் 100 பேர் செத்தாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி தூங்கினதுனால 2015 சென்னையே வெள்ளத்தில் மிதந்தது. அந்த மாதிரி தேர்தலுக்கு போன போது 6 பேர் தேர்தல் கூட்டத்தில் மயங்கி செத்தாங்கன்னு இருக்குது. இதெல்லாம் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது என்றால் அது எந்த காரியம், எப்படி செத்தாங்க, காசு ஆஃப் தி டெத்தே இன்னும் தெரியல, இன்னும் ரிப்போர்ட் வரல. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சென்னை மெரினாவில் உயிரிழந்த 5 பேர் மரணம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.